திருப்பத்தூர் மாவட்டம் குணாமேடு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்கலாம். கேட்கலாம். நாகராஜ், முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். வாணியம்பாடி கோலாமூடு பகுதியில் அமைந்துள்ள பழைய பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. இன்று விடுமுறை நாள் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோலாமூடு பகுதியில் ஏஜாஸ் அகமது என்பவருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யும் குடோன் நடத்தி வருகிறார். இந்த குடோன் ஒட்டிய திறந்தவெளி பகுதியில் குப்பைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தது நிலையில் திடீரென்று குப்பையில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. தீயானது மலமளவென்ற பிளாஸ்டிக் பரவி அருகாமையில் உள்ள இர்பானுக்கு சொந்தமான பர்னிச்சர் தயாரிக்கும் குடோனில் தீ பரவியது. இதனைத் தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அணைக்க முயன்றனர். தீ கட்டுக்கடங்காமல் பரவியதால் பகுதி முழுவதும் கரும்புகையாக சூழ்ந்து கொண்டது. தகவலின் பேரில் வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சுமார் 2 மணி நேரத்துக்கு போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சி செய்து ஈடுபட்டு வருகிறார். வாணியம்பாடி தீயணைப்புத் துறை வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்து விட்டதால் அருகில் இருந்த டிராக்டர் மூலியமாக தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிற்சாலை குடோனில் தீ அணைக்க முடியாததால் அருகில் இருந்த செவரை இடித்து உள்ளே சென்று தீ அணைக்க முயன்றனர். இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார். ஷாம், விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.